பகவத்கீதையா? பகவத்கீதைக்குள்ள என்ன இருக்கும்? மகாபாரத ஸ்டோரி தானே? இல்ல இல்ல, கிருஷ்ணரோட போட்டோ போட்டிருக்கு. ஒருவேளை கிருஷ்ணரை பத்தி இருக்குமோ? ஆனா அர்ஜுனனும் இருக்கானே, அப்போ போசினா இருக்குமோ? இல்ல ஃபுல் மகாபாரத ஸ்டோரியா இருக்குமா அப்படின்னு தானே எல்லாரும் நினைக்கிறீங்க. பட் ரியலா வந்து என்னன்னா அப்படின்னா, இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் மகாபாரத ஸ்டோரியில வரவே வராது. ஆக்சுவலி நானும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த புக் பார்க்கும்போது, இந்த ஃப்ரண்ட் பேஜ்லாம் பார்க்கும்போது அப்படியே ஹோல் மகாபாரத ஸ்டோரி வரும். லைக் அந்த சாந்தனு மகாராஜால இருந்து அபிமன்யு அந்த ஃபுல் ஸ்டோரி வரும் அப்படின்னு நினைச்சுன்னா நான் ஆர்வமா ஓப்பன் பண்ணி நான் படிக்க ஆரம்பிச்சேன். பட் மகாபாரதத்தை வந்து வரவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு கொஞ்சம் கான்செப்ட் தான் வந்தது. வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, லைக் அந்த போர் இருக்கு இல்லையா, அந்த வார் நடக்கும்போது அர்ஜுனன், அதாவது குட் பீப்புள்லாம் ஒரு பக்கம், அந்த நெகட்டிவ் பீப்புள்லாம் ஒரு பக்கம் நின்று ஒரு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிற்பாங்களா, லைக் அந்த மாதிரி தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து அர்ஜுனன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. லைக் எனக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க வந்து என்னதான் ஒரு நெகட்டிவா தாட் கூடியவங்களா இருந்தாலும், அவங்க வந்து எல்லாரும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, என்னுடைய குரு, அந்த எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க எல்லாருமே அந்த பக்கம் இருக்காங்க. ஸோ நான் எப்படி அவங்கள போய் கொள்றது, என்னால அது முடியாதே அப்படின்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார். லைக் அது வேர்ட்ஸா வெளியில சொல்லனாலும் மனசுக்குள்ளேயே அவருக்கு அப்படியே ஒரு தாட் ப்ராசஸ் ஓடிக்கிட்டே இருக்கும் அர்ஜுனனுக்கு. ஸோ வந்து இது எல்லாத்தையும் வந்து கிருஷ்ணர் வந்து நோட் பண்ணுவாரு. லைக் அவர் தேவோட்டியா முன்னாடி உட்கார்ந்து இருந்தாலும் அர்ஜுனன் மனசுல என்னெல்லாம் இருக்குன்றத அவர் வந்து அவருக்கு அப்படியே தெரியும். லைக் என்னதான் இருந்தாலும் அவர் காட் இல்லையா. ஸோ அவர் எல்லாத்தையும் நோட் பண்றப்ப அர்ஜுனனோட ஃபேஸ் ரியாக்ஷன், அந்த தாட் ப்ராசஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருவார். ஸோ அதனால வந்து அர்ஜுனன் கிட்ட கேட்பார், என்னாச்சு அப்படின்னு கேட்டோடனே அர்ஜுனன் வந்து இது எல்லாத்தையும் சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஆப்போசிட்டா இருக்கவங்க என்னோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி போய் அவங்கள எப்படி நான் கொள்ளணும், வாய்ப்பே இல்லை. என்னோட மனசு வந்து அதுக்கு ஒத்துக்காது. நான் இங்கேயே இல்லை, நான் ராஜாவா ஆகணும், லைக் ஒரு இளவரசனா இருந்தா தானே எனக்கு அந்த ரூல்ஸ். ஸோ நான் இளவரசனே கிடையாதே, நான் ஏதாவது ஒரு காட்டுக்கு துறவியா போயிடுறேன், லைக் அந்த மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சுவேன். நான் எல்லாத்தையும் தியாகம் பண்றேன், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு துறவியா போவேன் அப்படி இப்படின்னு பயங்கரமா ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிச்சுவார். ஸோ அதுக்கப்புறமேட்டு ஒண்ணு வரும் இல்லையா, லைக் நீங்க மகாபாரத சீன்ல கூட பார்த்துருப்பீங்க. அப்படியே இந்த மொத்த இதையும் வந்து பிரபஞ்சத்தையும் அப்படியே ஒரு சொடுக்கு போட்டு எல்லாத்தையும் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவார். அதாவது ஸ்டாச்சு மோடு கொண்டு வந்துருவாரு. ஸோ அப்போ அர்ஜுனனும் கிருஷ்ணரும் மட்டும்தான் ஃப்ரீசிங் மோட்ல இல்லாம மற்ற எல்லாமே லைக் ஹோல் யூனிவர்ஸே ஒரு ஃப்ரீசிங் மோட்க்கு வந்துடும். அதுக்கப்புறமேட்டு ஒரு பாட்டு வரும்ல, லைக் அந்த உபதேசம் மாதிரி சொல்லுவார்ல, அர்ஜுனர் வந்து நிறைய கேள்வி கேட்பாரு, அதுக்கு கிருஷ்ணர் நிறைய பதில் சொல்லி அர்ஜுனருக்கு வந்து புரிய வைக்க ட்ரை பண்ணுவார்ல, புரிஞ்சு எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா, லைக் அந்த குறிப்பிட்ட பார்ட் மட்டும்தான் பகவத்கீதையில் வரும். பகவத்கீதைங்கிறது ஒரு அர்ஜுனன் வந்து பல விஷயங்களை யோசிச்சு பல தாட் ப்ராசஸ் இருக்கப்ப, இல்ல இதுதான் கரெக்ட், இதுதான் சரி, நீ நினைக்கிறது எல்லாமே மாயை, நான் மட்டும்தான் நிஜம் அப்படின்றத ஒரு புரிய வைக்கிறது. அண்ட் தென் ஒரு ஆத்மாக்கும் ஒரு பரமாத்மாக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்றதுதான் பகவத்கீதை. ஆக்சுவலி இந்த பகவத்கீதையை அர்ஜுனன் மட்டும் கேட்க மாட்டான், அதுல இன்னொரு பர்சனும் கேட்பாரு. அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா மகாபாரதம் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மக்களே. ஸோ ஹோல் யூனிவர்ஸும் ஃப்ரீஸ் மோட்ல இருக்கும் போது அர்ஜுனன் தான் கிருஷ்ணர் சொன்ன உபதேசத்தை கேட்கும் போது ஒரே ஒருத்தர், அதாவது அர்ஜுனன் இல்லாம இன்னொரு பர்சன் அந்த உபதேசத்தை வந்து கேட்பாங்க. அந்த மகாபாரத கேரக்டர்ஸ்ல அது வந்து யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல அதை நான் சொல்றேன். பை பை, ஹேவ் அ நைஸ் டே. ஹரே கிருஷ்ணா.